அதை வேதத்தில் வாசிக்கிறோம். காலேபுடைய மகள் ஒரு விண்ணப்பத்தை கேட்கிறாள், ஒரு வரத்தை கேட்கிறாள். நீங்கள் எனக்கு கொடுத்தீங்க, அது வறட்சியான நிலமாக இருக்கிறது. இப்போ எனக்கு ஒரு வரம் வேண்டும், எனக்கு ஒரு கிஃப்ட் வேணும், எனக்கு நீர் பாய்ச்சலான நிலங்களை செழுமையான நிலங்களையும் எனக்கு கொடுங்க என்று சொன்ன பொழுது அவர் அதை காலேப் தன் மகளுக்கு கொடுத்தாள் என்று பார்க்கிறோம். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். எங்கள் அப்பாவுடைய வேலை அதுதான். பிள்ளைகளுக்கு என்ன வேண்டும் என்று விசாரித்து நேசித்து இரக்கத்தோடு கூட தயவோடு கூட தாகத்தோடு கூட எனக்கு தேவையானதை எங்கள் அப்பா எனக்கு கொடுக்குறார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். மாம்சமான பிள்ளைகள் நீங்களே இவர்களுக்கு இப்படிகளை கொடுக்க தீர்மானித்து இருக்கும் பொழுது பரமபிதா நான் உங்களுக்கு கொடுப்பாமல் இருப்பேனோ? ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அதான் வசனம். நீங்களே கொடுக்கும் பொழுது பரமபிதா நான் உங்களுக்கு அல்லாமல் இருப்பேனோ? நிச்சயமாகவே தருவார். அல்லேலூயா. அவர் உறுதியாக பிடித்து கொள்ள வேண்டும். எப்படி இருக்கிற எங்கள் அப்பா என்னை கேட்பார். ஆமென். என்னை கேட்குறார். தெய்வ சமூகத்தில் பிதாவானவர் என் தகப்பன் சேனைகளின் கர்த்தர் வானத்தை பூமி உண்டாக்கினவர் என்ன கேட்குறார். என் காதில் விழுது. ஒரு ஆமென் சொல்லுங்க. கையை மேலே தூக்குங்களேன். அவர் என்னை கேட்கறது என் காதில் விழுது. என்னை விசாரிக்கிறது என் காதில் விழுது. நான் இருக்கிறேன் என்று சொல்லுகிற வார்த்தை என் காதில் விழுது. என் கரத்தை அவர் பிடித்து கொண்டு செல்கிறதை நான் உணர்ந்து கொண்டு இருக்கிறேன். கரங்களை தட்டி உற்சாகமா. ஹல்லேலூயா. It's true. My faithful God. நான் விசுவாசிக்கிறேன் என்னுடைய ஆண்டவரை என்னார் என்று நான் அறிந்து வைத்திருக்கிறேன். அதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. ஒரே ஒரு துளி அளவு கூட சந்தேகம் இல்லை. அவரை நடத்துகிறார். ஆமென். சந்தேகப்படுவதற்கு அவர் மாம்சத்தில் மனுஷனா இல்லை, ஆவியில் நிறைந்த என் மனுஷகுமார் என் தகப்பன் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. கரங்களை தட்டி உற்சாகமா. ஹல்லேலூயா. நான் அதை தான் நான் உங்களுக்கு சொல்லுவேன். அவர் உறுதியாய் பிடித்துக் கொள்ளுங்க. விசுவாசத்தோடு பிடித்துக் கொள்ளுங்க. விசுவாசத்தோடு பிடித்துக் கொள்ளுங்க. அவர் நம் தகப்பன். நம்ம இதுவும் நடத்திட்டார், இனி நிச்சயமாக நடத்துவார். ஹல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன் தகப்பனே. நான் சோர்ந்து போகும்போதெல்லாம் எப்படி இருக்கிறேன் என்று நான் ஆண்டவர் கேட்பார். கேட்டிருக்கிறார், கேட்டுக்கொண்டே இருக்கிறார். ஆமென். எங்கே பாஸ்டர்? நான்லாம் கேட்டிருக்கேன் எங்கள் அப்பா கிட்ட. எங்கே ஆண்டவர் பேசுகிறா சொல்கிறீங்க? எங்கே? ஆனால் என்கிட்ட பேசி கொண்டு இருக்கிறார். என் காதுக்கு பக்கத்தில் அவருடைய குரல் ஒலித்து கொண்டு இருக்கிறது. கரங்களை தட்டி உற்சாகமா. என்னுடைய கரத்தை அவர் பிடித்து நடத்தி கொண்டு இருக்கிறதை நான் உணர்ந்து கொண்டு இருக்கிறேன். தெய்வ சமூகத்தில் நான் சாட்சியாக நிற்கிறேன். என்னை அவர் நடத்தி கொண்டு இருக்கிறதே நான் நிச்சயமாய் சொல்லுவேன். முழு விசுவாசத்தை நான் சொல்லுவேன். அவர் சமூகத்தில் இருக்கும்போது எனக்கு சமாதானம், சந்தோஷம்தான். ஹல்லேலூயா. கையை மேலே உயர்த்தி என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார். துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பேன். சந்தோஷமா இருக்கிற மாதிரி கையை தட்டி உற்சாகமா. ஹல்லேலூயா. தேவ சமூகத்துல உற்சாகத்தோடு கூட கரங்களை தட்டி, நல்ல சத்தமா கரங்களை தட்டி உற்சாகத்தோடு கூட தேவ சமூகத்தில் அவர் ஆராதிக்க வந்திருக்கிறவங்க என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார். துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பேன். கரங்களை தட்டி உற்சாகமா. ஆமென். ஹல்லேலூயா. glory to God. ஹல்லேலூயா. எல்லாம் சந்தோஷமா ஒரு மனத்தோடு கூட இந்த பாடலை பாடலாமா? ஆமென். கரங்களை தட்டி என்றும் ஆனந்தம் இயேசு தருகிறார். சொல்லி பாடுங்க உள்ளத்தில் இருந்து. என்றும் ஆனந்தம் இயேசு தருகிறார். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். என்றும் ஆனந்தம் என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார். என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார். துதிப்பேன் 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 துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன்
சொல்லுவேன். நீதான் அடைக்கல பாறை சாமி, என்னோடு இருக்கிறீங்க தட்டி. அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். கரங்களை அசைத்து துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். கரங்களை தட்டி உற்சாகமா அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. கரங்களை உயர்த்தி துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். சொல்லுங்க சபையில் எல்லாரும். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். பரலோகத்தில் சிங்காசனத்தில் இருக்க தகப்பன், அவருடைய கண்கள் நம்முடைய இருதயம் தெய்வ சமூகத்தில் வாசமாய் அசைவாடுகிற ஆவியானவர் தேற்றவார் நம்மோட கூட இருக்கிறார். முழுமையாக நம்ம வெறுமையாக்கி அர்ப்பணிக்கிறோம். தகப்பனே, இப்படி சமூகம் எங்களோடு கூட இருந்து நடத்துகிறதா உணர்கிறோம் சாமி. இன்னும் பலப்படுத்துங்க அப்பா. பலத்தினாலும் இல்லை, பராக்கிரமத்தினாலும் இல்லை, எல்லாம் ஆவினாலே ஆகும். கரையை தட்டி உற்சாகமா. பலத்தினாலும் இல்லை, பராக்கிரமத்தினாலும் அல்ல, எல்லாம் ஆவினாலே ஆகும். சொல்லுங்க, என்னுடைய பலமோ என்னுடைய பராக்கிரமம் அல்ல, எல்லாம் ஆவினாலே ஆகும். நல்ல உற்சாகமா கையை தட்டி சொல்லுங்க. என்னுடைய பலத்தினாலும் இல்லை, என் பராக்கிரமத்தினாலும் அல்ல, எல்லாம் ஆவினாலே ஆகும். என் பலமோ என் பராக்கிரமமோ இந்த தேவ சமூகத்தில் என்றும் செயல்படாது.